ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மீன ராசி. மீன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஏதோ தனக்கே வந்துட்ட மாதிரி ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க இந்த மீன ராசி என்பர்கள். 12 ராசிகள்லேயே கடைசியாக வரக்கூடியது இந்த மீன ராசி. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு செயல்படக்கூடியவங்க. பிற்காலத்திலேயே இப்படி ஓடி ஓடி இந்த மீன ராசி என்பர்கள் இப்படி உதவி செய்கிறாங்களே, இவங்களுக்கு பிற்காலத்தில் அவங்க உதவி செய்வாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. உதாசீனம் தான் படுத்துவாங்க. இதை பற்றி கவலைப்படாமல் மீண்டும் மீண்டும் போய் உதவி செய்யக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இது மற்ற எந்த ராசிக்காரங்களுக்குமே இல்லாத ஒரு தனி சிறப்பு அப்படின்னு நம்மளுடைய மீனராசி அன்பர்களை சொல்லலாம். என்ன, இவங்களுக்கு கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனம் அதிகமாக இருக்கும், விளையாட்டுத்தனமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 12 ராசிகளே ரொம்ப நிறைவான ராசி இந்த மீன ராசி. குருவோடைய கரத்துவம் பெற்றதுனால ரொம்ப தூய்மையாகவும் வாய்மை மிக்கவராகவும் இருக்கக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள். ரொம்ப பலம் வாய்ந்தவங்க, ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறது தான் இவங்களுடைய பலவீனமே. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே டக்குன்னு போய் மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க. ஒரு கஷ்டம் அப்படின்னு யாராவது வந்துட்டாங்கன்னா ஓடி போய் உதவி செய்யக்கூடிய வரங்களாக இருக்கிறதுனால நிறைய பேர் இவங்களை ஏமாத்திடுவாங்க. நிறைய இடர்பாடுகளை சந்திக்கக்கூடியவங்களும் இந்த மீனராசி என்பர்கள் தான். இவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 30 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மீனராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இதில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, இந்த மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் சுகபோக மாதமாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமைய போகுது. நினைத்ததெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனியோட பிடியில் இருக்கிறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் வருமானத்தை சீராக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு. கடன் பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறையும். வெளிவட்டாரத்தில் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கூட அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த ஆணி மாதத்தில் இந்த மீனராசி என்பர்கள் வாழ இருக்கீங்க. ரொம்ப உற்சாகத்தோடும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இருக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஆணி மாதம் உங்களுக்கு ரொம்ப யோகமான மாதமாக அமைந்திருக்கு. வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள், நல்ல ஒரு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் கூட அந்த டென்ஷனை எப்படி கரெக்டாக பயன்படுத்திக்க முடியும், எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்னு சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். குறிப்பாக உங்களுடைய தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும். அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. செலவை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய செலவுகள் வரும். ஓரளவுக்கு வருமானம் இருந்தால் கூட திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ராஜா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் நல்ல ஒரு வருமானம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த மீன ராசி அன்பர்கள் எப்பவுமே செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை வழிபடுங்க. நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் வரும். இந்த மீனராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காமல் செயல்படுத்திட்டு வாங்க. நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப யோகமாக இருக்குது. சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் குரு 8, 10, 12ஆம் இடத்தை பார்ப்பதனால இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் யாவும் படிப்படியாக குறையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு
ஒரு மாதமாக அமைந்திருக்கு. எதிரிகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள், தொல்லை, நெருக்கடி இதெல்லாம் இருந்திருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து படிப்படியாக உயரும். அலுவலகத்தில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும். அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாயிரும் இந்த மாதத்தில். புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் முயற்சி பண்ணுங்கள், இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகும். செய்து வரும் தொழிலில் கூட நல்ல ஒரு ஆதாயத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் விரும்பிய பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. கொஞ்சம் கடுமையாக முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவையே தேர்ந்தெடுக்கக்கூடிய யோகம் இருக்குது. பெரிய செலவு கொஞ்சம் அதிகமாக வரும், அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. மனதில் ஒரு நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு. வெளியில் எங்கேயாவது பயணம் செல்வீங்க, அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக முடியும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த ஒரு பணம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா கூட அந்த பணம் உங்களுடைய கைக்கு வரும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும், அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும். மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் அக்கறையாக கவனமாக படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் சரியாகும். ஒரு சிலருக்கு புதிய நிலம், புதிய வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே மாதிரி விவசாயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன், சலுகைகள் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நன்மை நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. விரயஸ்தானத்தில் சனி, ராகு சஞ்சரித்தாலும் உங்களுடைய ராசிநாதன் சுப பார்வையால் அங்கே பார்க்க இருக்கிறதுனால நெருக்கடிகள் படிப்படியாக குறையும். இதனால் வரையில் இருந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இதுவரை நீங்கள் சந்தித்த போராட்டங்கள், சங்கடங்கள் இதெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு. மனதில் இருந்த குழப்பமும் படிப்படியாக குறையும். நிம்மதியான தூக்கம் வரும். அளவுக்கு அதிகமாக நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, அது எல்லாமே இனி மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால, அவரோடு சேர்ந்து கேதுவும் இந்த காலகட்டத்தில் பயணிக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்கள் ரொம்ப வளமான நாட்களாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. இதனால் வரையில் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையும். வியாபாரம், தொழிலில் இருந்த போட்டிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பணியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும், அந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரும். வீண் வம்பு வழக்கு அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். மாதம் முழுவதும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால மனதில் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. உங்களுடைய முகமே பார்த்தீங்கன்னா வருகின்ற நாட்களில் ஒரு பொலிவடையக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு. ஏன்னா கடந்த சில நாட்களாகவே கொஞ்சம் நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிங்க இல்லையா, அதனால் உங்களுடைய மனம் ரொம்ப வாடி போயிருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் நிறைய நன்மைகளும் நிறைய மகிழ்ச்சிகரமான விஷயமும் நடக்கிறதுனால உங்களுடைய முகத்திலேயே அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு மகிழ்வான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் சரியாகும். சொத்து வாங்கலாம்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள், சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பணியில் சின்ன சின்ன இடமாற்றம் வேணும், பதவி உயர்வு வேணும் அப்படின்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள், அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அந்நியர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள், நெருக்கடிகள் இது எல்லாமே குறையும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மாணவர்கள் மற்றும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தி படிச்சுடுவாங்க. ஏன்னா சனியோட பிடியில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனக்குறைவுனால நல்லா படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டுடுவாங்க, நல்ல மாற்றம் வரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் ஒரு நன்மை மிகுந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜூன் 22 வரை புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும். எதிர்பார்த்த அளவுக்கு பண வரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். ஒரு சிலர்லாம் இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் கனவாகவே போயிருமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய நீண்ட நாள் கனவு வருகின்ற நாட்களில் நனவாகும். 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய், கேது உங்களுடைய ஆற்றலை அதிகரிப்பார். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் பூர்த்தியாகும். உங்களுடைய
செல்வாக்கும் படிப்படியாக உயரும். இதுவரையிலும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வளமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாகி ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப தெம்பாகவும் செயல்படுவீங்க. விரயஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறதுனால அதோடு குருவோடைய பார்வையும் கிடைக்கிறதுனால விரயங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நிறைய விரயங்கள் வரும். அந்த விரயங்களை மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது. மனதில் நிம்மதி கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குது. இதன் மூலியமாகவும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய ஆண்டாளை வழிபடுங்க, மகிழ்வாக இருக்கும். தேங்க்யூ.